கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். A throne will even be established in loving kindness, and a judge will sit on it in faithfulness in the tent of David. Moreover, he will seek justice and be prompt in righteousness. அப்பொழுது ஆண்டவர் தம் பேரன்பால் ஓர் அரியணையை அமைப்பார். அதன் மேல் தாவீதின் கூடாரத்தைச் சார்ந்த ஒருவர் வீற்றிருப்பார். அவர் உண்மையுடன் ஆள்பவர், நீதியை நிலை நாட்டுபவர், நேர்மையானதை செய்ய விரைபவர். ஆமென். இன்றைய தியான வசனம் மிக ஆழமான மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமாகும். இது வரப்போகிற நீதியுள்ள ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. உலக அரசுகள் பலமும் அதிகாரமும் கொண்டு நிலைத்திருக்க முயல்கின்றன. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கிருபையினாலே ஸ்தாபிக்கப்படுகிறது என்று இந்த வசனம் கூறுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கு சிங்காசனம் என்பது ராஜ அதிகாரத்தையும் ஆட்சியையும் குறிக்கிறது. மனித அரசுகள் வன்முறை, அரசியல், செல்வாக்கு ஆகியவற்றால் நிலை நிற்கலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கிருபையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் தண்டனையால் அல்ல, இரக்கத்தாலும் அன்பாலும் நிலைத்திருக்கிறது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று சங்கீதம் 89:14 வாசிக்கிறோம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டிருப்பதை லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று பவுலடிகளார் சொல்வதை எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். இதில் இருந்து நாம் அறிகிறோம், தேவன் நம்மை அழிப்பதற்காக அல்ல, கிருபையால் மீட்டுக் கொள்வதற்காகவே ஆள்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் நீதியான ஆட்சியை வெளிப்படுத்துகிறது. உலகத்தில் பல தீர்ப்புகள் தாமதமாகலாம், சில நேரங்களில் அநியாயமும் நடக்கலாம். ஆனால் கர்த்தருடைய தீர்ப்பு பரிபூர்ணமானது. துரிதமாய் நீதி செய்கிற என்பது தேவன் தமது நேரத்தில் நீதியை நிறைவேற்றுவார் என்பதை காட்டுகிறது. அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் என்று சங்கீதம் 96:13 வாசிக்கிறோம். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 33:5 வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 14:6 வாசிக்கிறோம். இயேசுவின் ஆட்சியில் அநியாயத்திற்கு இடம் இல்லை. அவர் ஏழைகளின் அழுகையையும் ஒடுக்கப்பட்டவர்களின் வேதனையையும் கவனிக்கிறார். தாவீதின் கூடாரத்திலே என்று சொல்லியிருப்பது
தாவீதின் வம்சத்தில் பிறக்கவிருந்த மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். அவரே நிரந்தர ராஜா. நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கூறுவதை வெளிப்படுத்தல் 22:16 வாசிக்கிறோம். உண்மையோடே வீற்றிருப்பார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இயேசு உண்மையுள்ள ராஜா. மனிதர்கள் வாக்குறுதி கொடுத்து மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். இயேசுவின் ராஜ்யம் உண்மையின் மேல் நிலைத்திருக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: உலக ராஜ்யங்கள் எழும்பி விழுகின்றன, ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய சிங்காசனம் கிருபையால் ஸ்தாபிக்கப்பட்ட சிங்காசனம். இது மனித பலத்தால் அல்ல, தேவ அன்பின் வெளிப்பாடு, இரட்சிப்பின் அடித்தளம். நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள ராஜா. துரிதமான நீதி, பாரபட்சம் இல்லாத தீர்ப்பு, ஏழைகளின் பாதுகாவலர். தாவீதின் கூடாரத்தில் வீற்றிருக்கும் மேசியா என்பது தீர்க்க தரிசன நிறைவேற்றம். இயேசுவின் நித்திய ராஜ்யம் உண்மையுள்ள ஆட்சி. அவர் மாறாத தேவன். சத்தியத்தின் ராஜ்யம், விசுவாசிகளின் நம்பிக்கை. சுருக்கமாக சொல்வதானால், கிருபை இல்லாமல் வாழ்க்கை நிலைக்காது. நம் குடும்பம், ஊழியம், வாழ்க்கை அனைத்தும் தேவ கிருபையினாலே நிலைக்கின்றன. தேவன் நீதி உள்ளவர். நமக்கு அநியாயம் நடந்தாலும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இயேசுவே நித்திய ராஜா. உலகத்தில் எல்லாம் மாறினாலும் கிறிஸ்துவின் ராஜ்யம் மாறாது. உண்மையுள்ள ராஜாவை பின்பற்றுகிற நாம் பொய் மற்றும் வஞ்சகத்தை விட்டு சத்தியத்தில் நடக்க வேண்டும். இன்று நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள் என்ன தெரியுமா? இன்று நாம் எந்த ராஜ்யத்தில் வாழ்கிறோம்? உலகத்தின் பயமும் குழப்பமும் நிறைந்த ராஜ்யத்திலா, அல்லது கிருபையும் நீதியும் நிறைந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்திலா? சிந்தியுங்கள். இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கையே உண்மையான சமாதானமான வாழ்க்கை. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is a prophetic verse about the Messiah, Jesus Christ. It declares that his throne will be established by grace, not by human power. He will rule with justice, righteousness, and truth from the line of David. Unlike earthly kingdoms that fails, Christ's kingdom is eternal, faithful, and full of mercy. Believers are called to live under his righteous rule with truth and faithfulness. May God's grace and righteous kingdom reign in our hearts. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, கிருபையினாலே நிலைத்திருக்கிற உம்முடைய ராஜ்யத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீதியும் சத்தியமும் நிறைந்த ராஜாவாகிய இயேசுவை எங்கள் இருதயத்தின் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபையின் சிங்காசனம் நிலைக்கட்டும். அநியாயம், பயம், குழப்பம் ஆகியவற்றிலிருந்து எங்களை விடுவித்து உண்மையிலும் நீதியிலும் நடக்க உதவி செய்யும். தாவீதின் குமாரனாகிய இயேசுவே எங்கள் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் சபைகளிலும் அரசாளட்டும். உம்முடைய சமாதானம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய வருகையை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு வாழ கிருபை தர வேண்டுகிறோம். தாழ்மையோடு வேண்டிக்கொண்டு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.